நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜயேந்திரன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வெண்பா கிட்ட பேசுறாங்க. இதோ பாரு வெண்பா, அங்க ரேணுகம்மா உனக்காக காத்துன்னு இருக்காங்க. இல்லைன்னா ரேணுகம்மா வேற ஏதான ஒரு தவறான முடிவு எடுத்தாலும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு போனா அதுக்கப்புறம் பிரச்சனை அதிகமாகும். மல்லியம்மாவை சந்திக்க முடியாது. நீ தயவு செஞ்சு ஒரு 2 நாள் போயிட்டு ரேணுகம்மா கூட இருந்துட்டு வா. என்னால முடியாது, மல்லியம்மா விட்டுட்டு என்னால எங்கேயும் இருக்க முடியாது. மல்லியம்மா இல்லாதாலும் நான் இருக்க மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? என்னோட அம்மா மல்லியம்மா தான், நான் மல்லியம்மா கூட தான் இருப்பேன். ரேணுகம்மாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. எங்கனாலும் அவங்க போய் கேஸ் போட்டு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் எல்லா தவளையும் சொல்லுவேன், மல்லியம்மா தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு. இதுல எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கேக்குறாங்க. இதோ பாரு வெண்பா, அவசரத்துல பேசுற வார்த்தை, கோபத்துல பேசுற வார்த்தை கரெக்டா இருக்கும். ஆனா நிதானமா யோசிச்சு பாரு. இப்ப நீ அங்க போக காட்டி அடுத்த செகண்டே ரேணுகா கோவப்படுவா. உடனே கதிரேசன் கேஸ் போட ஆரம்பிக்கும். அந்த கேஸ்னால அம்மா கூட தான் இருந்தாவணும் புள்ளன்னு சொல்லிட்டு எதானா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிரந்தரமா நீ ரேணுகா கூட தான் இருந்தாவணும். என்னையும் மல்லியும் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு பண்றது எல்லாமே நமக்காக தான், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட எடுத்து சொல்றாங்க. வெண்பா ஒரு பக்கம் சைலண்டாவே இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மல்லியம்மாவை போய் கட்டி பிடிச்சிடறாங்க. மல்லியம்மா இருந்து எடுத்து சொல்றாங்க, இந்த பார் வெண்பா, அப்பா ஒரு வார்த்தை சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். அப்பா நம்ம கெட்டதுக்காக எதுவும் சொல்ல மாட்டாரு, நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாரு. நம்ம 3 பேரும் சந்தோஷமா வாழ்க்கைய வாழணும். நம்ம குடும்பத்தை நாம தான் ஒரு பக்கம் அடுத்து கொண்டு போனோம். அதை விட்டு நம்ம குடும்பத்தை நாமளே அழிச்சிடக்கூடாது. அதனால நீ நல்ல பொண்ணா, தங்கமான பொண்ணா, சொல்றத கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். ஆனா ஒரு கண்டிஷன், போயிட்டு ஒரு நாள் மட்டும்தான் அங்க இருப்பேன், அடுத்த நாள் இருக்க மாட்டேன், நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஃபர்ஸ்ட் போ, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அனுப்பிச்சுக்கிறாரு. அதே சமயத்துல பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ரகு போன் பண்றாரு. போன் பண்ணி விஜய் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். இந்த மாதிரி இங்கதான் வந்திருக்கேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது, நடந்தது, வந்தது, சொன்னது, சொந்த கதை, சோகதை எல்லாத்தையும் அந்த இடத்துல தெளிவா சொல்லிடுறாங்க. சொல்றதோட மட்டும் இல்லாம இதுதான் விஷயம், இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாங்க. ஓஹோ அப்படியா, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு சொன்னதை கரெக்டா நம்ம மல்லி கிட்ட போறாங்க. மல்லி இதை பாருமா, அதாவது பூமி பூஜை நாளைக்கு போட்டு ஆகணும், நீ தான் விளக்கேற்றி வைக்கணும், குத்து விளக்கு, நீ இல்லாம இந்த இடத்துல ஏற்ற முடியாது, கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட போறாங்க. இதெல்லாம் மறைந்திருந்து பார்க்கும் கேப்பு மாறி அவதான் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி மாட்டீரா. உடனே ராஜேஸ்வரி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த விஷயத்தை கேட்டு என்ன போயிட்டு, ஏன்டா பூமி பூஜை போற, பூமி பூஜை ஒரு கொட்டை பூஜை, எந்த பூஜை நடக்க போறதுல எல்லாத்தையும் நான் தடுத்து நிறுத்ததான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்கிறதோட மட்டும் இல்லாம ரஞ்சிதன் கிட்ட பேசினிருக்காங்க. ரஞ்சித் இதை எப்படியான கெடுத்து அவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி யோசிச்சுருக்கா. அந்த சமயத்தில் நாம இதை கெடுக்க வேணாம், இதை சொல்ல வேண்டிய கிட்ட சொன்னா அவங்களே கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை அந்த இடத்துல கை காட்டி விடுறாங்க. ரேணுகா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா ரேணுகாவே ஒரு பக்கம் பொண்டாட்டி இங்க இருக்கிற போது அவ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சண்டை வரும். அந்த சண்டையினால நல்லது நடந்தாலும் வாய்ப்பு இருக்கு இல்ல. சரி ஓகே அவகிட்ட சொல்லி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. என்னென்ன பண்றாங்க பாத்தீங்களா? ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு என்னென்ன முடியுமோ எல்லா விதத்துலயும் ஒரு பக்கம் யோசிச்சு தெளிவா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமா தான் இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேப் மாதிரித்தானே, முள்ள மாதிரித்தானே, முடிச்சு வைக்கத்தானே எல்லாமே பண்றாங்களே, இவங்களுக்கு என்னதான் வேணும், அப்படி ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராஜேஸ்வரிக்கு இந்த சொத்து வேணும். இந்த சொத்துக்காக எந்த எல்லைக்கும் போவா. ஆனா அந்த சொத்து வேணும்னா விஜய் கிட்ட எந்த ஒரு காசும் இருக்கக்கூடாது. இப்ப பிசினஸ் பண்றானே, இதெல்லாம் ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு இந்த கேஸை ஈஸியா உடைச்சு அடுத்த செகண்ட சொத்தை அவன் எடுத்து வாங்கிடுவான். அதனால அவன் பக்கம் போற சொத்தை கூட நம்ம காசை வச்சு நம்ம பக்கம் இருக்கலாம், அவங்க கிட்ட காசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இது ஒரு கேப் மாதிரி தனமான முடிவா இருந்தாலும் இது யோசிக்க வேண்டிய முடிவு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் ரேணுகா கிட்ட சொன்னா ரேணுகா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் இருக்கும்போது எவ்வளவு வச்சா பண்றாங்க, இதை நான் பண்ண விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்ல, கதிரேசன் கோபத்தோட அங்க போறாங்க. போயிட்டு ஏய் மல்லி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மல்லிக்கு அதிர்ச்சியாவது ஒரு பக்கம் விளக்கு பத்த வைக்கும் போது நிறுத்திடுறாங்க. எதுக்காக நிறுத்த சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, அவ எப்படி பத்த வைக்கலாம், முதல்ல பொட்டாட்டி உன் பொண்ணு ரேணுகா இருக்கிற போது அவ எப்படி பத்த வைக்கலாம், ரேணுகா நீ போய் பத்த வைமா, ரேணுகா பத்த வைக்கிறதா, அவ பத்த வைக்கிட்டோம், மல்லி பத்த வச்சிட்ட அப்புறம் பத்த வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாப்பிள்ள, உங்க வார்த்தை, உங்க வாக்கியம், உங்க நடனம், உங்க நாட்டியம் எல்லாமே ஒரு பக்கம் தப்பா இருக்கு, சரியில்லையே, பாத்துக்கோங்க மாப்பிள்ள, இப்படியே போச்சுன்னா வார்த்தையா இருக்காது, மாறுறோம் அப்படின்னு சொல்ல நீங்க என்ன வேணா பேசுவீங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னோட விருப்பம் இல்லாம யாரும் விலை ஏத்த முடியாது, இந்த கம்பெனி நான் ரேணுகா அதாவது மல்லிக்கு தான் ஆரம்பிக்கிறேன், அதனால மல்லி தான் இங்க முதல்ல இருந்து எல்லாம் எடுத்து வைக்கணும், அதை விட்டு கண்டவங்களால இறக்க முடியாது அப்படின்னு சொல்ல மனசு உடஞ்சு போயிட்டு, இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு தான் பாசுங்க, இதுக்கு மேல அங்க நிக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா அங்கிருந்து போயிடறாங்க. வெண்பா ஓடி மல்லியம்மா கட்டி பிடிச்சாங்க. கதிரேசன் இதுதான் ஆரம்பம் இல்லடா டே, இதுதான் ஆரம்பம், முடிவுன்னு நினைச்சே போறேன், இனிமேதான் தொடக்கம் இருக்கு, உனக்கு வைக்க போற ஆப்பு,
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி எதுக்குடா அந்த கதிரேசனை பகைச்சுக்கிட்டோம், கதிரேசன் பொண்ணை எதுக்குடா கதற வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுவேன். நிஷா ஒரு பக்கம் வந்து ஏடி உனக்கு கூச்சமே இல்லடி, எதுக்குடி இந்த மாதிரி எல்லாம் இருக்க, அடுத்தவன் புருஷனை ஆட்டியா போட்டுன்னு அவனை வச்சு நல்லா சொகுசா வாழணும்னு நினைக்கிறேன், உனக்கு எல்லாம் கூச்சமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை கேட்க, நறுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க, சுருக்குன்னு கேட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பேச முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாது. வாழ்க்கையே ஒரு பக்கம் வெறுப்புலையும் சோதனையிலையும் வேதனையிலும் தான் போக போகுது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெண்பா இருந்து போயிட்டு ரேணுகம்மா வாங்கம்மா நீங்களும் விலகேத்துங்க, நீங்க 2வது விலகேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் நான் எதுக்கு ஏத்துறேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அம்மா நான் கூப்பிட வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். உடனே ரேணுகா வராங்க. நான் இந்த இடத்துல மல்லிக்கு ஒரு குழப்பம் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரேணுகா போனா அடுத்த செகண்ட் பிரச்சனை பெருசாகும். அதாவது நம்ம தலைவன் விஜய் சொன்னது வெண்பா குட்டி யோசிச்சு பாக்குறாங்க, பிரச்சனையை வளர விடக்கூடாது, இதை சுமூகத்தை தீர்க்க பார்க்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உடனே கதிரேசன் கோவப்படுவார்ல, அதனால யாருக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாது, மல்லியம்மாவுக்கும் முக்கியமா பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சிந்திச்சு செயல்படுறாங்க நம்ம வெண்பா குட்டி. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகிறேன்.